நே கடைக்காரனே, வாடா சோடா புட்டி, என்ன வேணும்? சோடா புட்டியா? ஆமா. சரி சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. சரி, சொல்றேன், என்ன எனக்கு வேணும்? 1 கிலோ அரிசி, 5 முட்டை, அந்த பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று தாங்க. இந்தா வாங்கிக்கோ. எவ்வளோ ஆச்சு? 98 ரூபா ஆச்சு. 98 ரூபாயா? இந்தாங்க 100 ரூபாயா இருக்கு, மிச்சம் 2 ரூபா தாங்க. 2 ரூபா சில்லற இல்லையடா, இந்த 2 ரூபா சாக்லேட் ஒன்று வச்சுக்கோ. ஓ அப்படியா விஷயம்? The next day. நே வாடா, என்ன வேணும் இன்னைக்கு உனக்கு? 1 ரூபா ஷாம்பு 2 தாங்க. 1 ரூபா சாம்பார் 2, இந்த 2 ரூபா கொடு. 2 ரூபாயா? ஆமா. கொடுத்துட்டா போச்சு. இந்தாங்க. ஏடா காசை கொடுக்க சாக்லேட் தூக்கிறீர சோடா புட்டி. சோடா புட்டியா? ஆமாடா, பின்னா பொருளை கொடுத்து பொருளை மாத்திர. பொருளை கொடுத்து பொருளை மாத்துறாங்களா? அந்த காலத்துல என் தாத்தே முப்பாட்டையெல்லாம் பொருளை இப்படி மாத்தி விட்டாங்க. இவர் என்னன்னா பொருளை மாத்திக்க மாட்டாரு. ஏன்னா டே, பொருளை கொடுத்து பொருளை மாத்துக்கிறதுனா பண்ட மாட்ட முடியாடா. என்னனே அடிக்கிற? ஆமாடா, அப்படிதான் அடிப்பேன். நேத்து மட்டும் 2 ரூபா சாக்லேட் கொடுத்தீங்க, இன்னைக்கு சாக்லேட் வாங்க மாட்டீங்க. போடா போடா, போய் காசு கொண்டா போடா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? காசு பணம் கொட்டு மணி. காசு பணம் துட்டு மணி 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 மேக்ஸ் மெனி கிங்ஸ். லேக் பேசோ யூரோ தக்கா ரியால் ரிங்கட் லீவா பிராங்க் கோரா கொருனா லயோட் லியோ ரூபல் ராண்ட் பாட் லீரா. என்னடா இது, வசனமே புரியல. என்னடா இது புதுசா இருக்கு, வாயிலே நுழைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே பணத்தை தான் குறிக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தேசத்தோட கரன்சியை ருப்பின்னு பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு மணி எப்படி உருவாச்சு, அதோட பரிணாம வளர்ச்சி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பார்ட்டர் சிஸ்டம் ஆர் பண்ட மாற்று முறை. எனக்கு 1 கிலோ அரிசி வேணும், நான் நேரா கடைக்கு போறேன், 1 கிலோக்கு அரிசிக்கான பணத்தை கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு வரேன். ஒரு 2 லிட்டர் பால் வேணும்னா நேரா ஆவின் பூத்துக்கு போறேன், அதுக்கான பணத்தை கொடுக்குறேன், பால் பாக்கெட் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா நேரா டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போறேன், பணத்தை கொடுக்குறேன், ட்ரெஸ்ஸும் பேக்கெட் எடுத்துட்டு வரேன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பொருளா இருந்தாலும் சரி, சர்வீசஸா இருந்தாலும் சரி, இதுக்கு இவ்வளவு காசுன்னு நிர்ணயம் பண்ணிட்டு தங்களோட தேவைகளை மக்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே பணங்கிற கான்செப்ட் இல்லாத நேரத்திலேயே மக்கள் தங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு யூஸ் பண்ண கான்செப்ட் தான் பண்டம் மாற்று முறை. அதாவது ஒருத்தர்கிட்ட 1 மூட்டை மிளகு இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர்கிட்ட 1 மூட்டை அரிசி வாங்கிப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் 1 கிலோ ஏலக்காய் கொடுத்துட்டு 1 மூட்டை அரிசி வாங்கிப்பாரு. இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு ஃபார்முலா வச்சு இந்த சிஸ்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி 10,000 வருஷமா பண்டம் மாற்று முறை மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், பழைய ஓட்ட உடசல், இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம் கூவி கூவி வித்த அந்த அண்ணாச்சியை ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்பயும் பழைய துணி கொடுத்து புது பாத்திரங்கள் நாம வாங்கிட்டு இருக்கோம். இப்படி இவ்வளவு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடந்துருந்த இந்த பார்ட்டர் சிஸ்டம் எப்படி தோல்வி அடைஞ்சது, எதனால தோல்வி அடைஞ்சதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். பண்டம் மாற்றும் முறையில இருக்க கஷ்டங்கள். ஆதி காலத்துல மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தொழிலே விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றதுதான். அப்போ அந்த நேரத்துல பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரே இடத்துல நம்ம காலகாலத்துக்கு இருந்தலாம்னு முடிவு செஞ்சுட்டாங்க. இதுக்குதான் ஆதி காலத்து மக்கள் நதிக்கரை ஓரமாவே தங்களோட வீடுகளை வச்சு அங்கேயே விவசாயம் பார்த்து தங்களோட வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி விவசாயம் பண்றதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுச்சு. அதனாலதான் பண்டம் மாற்றும் முறையை உருவாச்சு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல தங்களோட வளர்ப்பு கால்நடைகளை வச்சுதான் தங்களோட பொருட்களையும் மதிப்பு செய்யறாங்க. அதுலயும் குறிப்பா மாடுகளை வச்சுதான் பொருளோட விலையை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. பெரிய அளவிலான மாடு, ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ்ன்னு தங்களோட கால்நடைகளை பிரிச்சாங்க. பாக்குமரேசா, என்னண்ணே 2 ஆடு இருக்கா? ஆமா, எனக்கு மாடை தேவைப்படுது. அம்மாட்டா இருக்கலாண்ணே மாடு. மாடை நல்லா சுறுசுறுப்பா இருக்குமா? எப்படி கேட்டீங்க? லியோ கமான். என்ன ஏமல இருக்கு, என்ன ஏமல புடியா 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 புடியா. என்ன அவர் மேல ஏறிட்டு இருக்க? மாடு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு, வாங்கிக்கிறேன். சுறுசுறுப்பா இருக்கானே? ஆமா இவனே மாத்திக்கலாம். சரி இந்தா. கம் லியோ. ஸோ ஒரு மூட்டை நெல்மணிக்கு ஸ்மால் சைஸ் மாடு கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மீடியம் சைஸ் மாடுக்கு 2 ஆடுன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய சைஸ் மாடுக்கு மிச்ச அக்ரிகல்ச்சர் பொருள்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த காலத்துல ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு, ராம் கிட்ட ஒரு பெரிய மாடு இருக்கு, ஆனா அவருக்கு ராஜா கிட்ட இருந்து 2 ஆடுகள் தேவைப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மாடுக்கு 2 ஆடுகள் கிடைக்கும். ஆனா ராம் கிட்ட இருக்கிறதோ ஒரு பெரிய மாடு. 2 ஆட்டுக்காக ஒரு பெரிய மாட்டை கம்மியான விலைக்கு விற்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. ஸோ இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸோ இது போக ராம் கிட்ட தக்காளி இருக்கு, ராஜா கிட்ட பால் இருக்கு, சங்கர் கிட்ட உப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ராமுக்கு உப்பு வேணும், ஆனா சங்கருக்கு பால் வேணும்.
அப்ப என்ன பண்றாங்க, ராம் போய் ராஜா கிட்ட பாலை வாங்கி அந்த பாலை எடுத்து போய் சங்கருக்கு வித்து அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து உப்பை வாங்கிக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ், டைமும் ரொம்ப செலவாகும். அதனாலேயே மக்கள் தங்களோட பரிவர்த்தனைக்கு ஒரு தீர்வு தேட ஆரம்பிச்சாங்க, அதை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. உலோக நாணயம் பண்டமாற்று முறையில இருக்க சவாலை சமாளிக்கிறதுக்கு புதுசா உலோகத்தால செஞ்ச ஒரு நாணயத்தை தங்களோட பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தலாம் முடிவெடுத்தாங்க. அத சிப்பி, கிளிஞ்சல்கள், அரிசி, பாதாம், சிகரெட், ஆல்கஹால், உப்பு, சில்க் காட்டன் போன்ற பொருட்கள்லாம் நாணயமா கன்சிடர் பண்ணி பரிவர்த்தனைய பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சிப்பி, பாதாம், பட்டு இந்த பொருட்கள்லாம் ஈஸியா சேமிக்க முடியுங்கிறது இன்னொரு அட்வான்டேஜா இருந்துச்சு. கொஞ்சம் பாதாம் கொடுத்து கொஞ்சம் ஆப்பிள் வாங்கிக்கலாம், கொஞ்சம் பாதாம் கொடுத்து கொஞ்சம் பால் வாங்கிக்கலாம், கொஞ்சம் கிளிஞ்சல்கள் கொடுத்து அதுக்கு ஈக்குவலா மதிப்புள்ள வேற ஒரு சில ப்ராடக்ட்ஸா வாங்க ஆரம்பிச்சோம். இப்படி பரிவர்த்தனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த பொருட்கள் அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு உப்பு எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகல. அது மலையில கரைஞ்சு போற ஒரு பொருளா இருக்கிறதுனால பாலைவனத்துல மட்டும்தான் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சில தேசங்கள்ல அரிசியை பயன்படுத்துறாங்க, சில தேசங்கள்ல பாதாமை தான் பணமா கன்சிடர் பண்ணாங்க. சோ ஒரு ரீஜன்ல மணியா கன்சிடர் பண்ணப்படுற ஒரு கமாடிட்டி இன்னொரு ரீஜன்ல அது கன்சிடர் பண்ணப்படல. அதாவது அந்தந்த ரீஜன்ல இருக்கிற மக்கள் தங்களோட ரீஜன்ல இருக்கிற கமாடிட்டியை தாண்டி மித்த கமாடிட்டியை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. சோ இங்கதான் காயினோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல காயினை கோல்டு, சில்வர், பித்தளம், வெண்கலம் அப்படின்னு எல்லா உலோகத்திலையும் உருவாக்குறாங்க. லைடியால BC 640ல கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணி முதல் உலோக நாணயம் உருவாக்கப்பட்டதுன்னு வரலாற்றுல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல சங்க காலம் ஸ்டார்ட் ஆன காலத்துல செய்யப்பட்ட நாணயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யும் காலத்துல செய்யப்பட்ட காயின்ஸ் ரவுண்டாவும் ரெக்டாங்கிளாவும் இருந்ததா சொல்றாங்க. அந்த காயின்ஸ்ல ஒரு பக்கம் மீன் சிம்பலும் மறுபக்கம் யானை அல்லது எருது சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதோட காலகட்டம் AD 1st சென்ச்சுரியில இருந்து 5th சென்ச்சுரிக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் மூலமா தெரிய வருது. தமிழ்நாட்டோட மதுரையில இருந்து பழங்கானத்தம் அப்படிங்கிற பகுதியில இருக்கிற கோவலன் பொட்டல் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து தான் சங்க காலத்து நாணயம் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் கரன்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். மற்ற உலோகத்துக்கும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கும் இருந்த ஒரு ரிலேபிலிட்டிய மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் தங்களோட உற்பத்தி பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு தங்கத்தையும் வெள்ளியும் நிறைய ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி தங்கமும் வெள்ளியும் சேவ் பண்ணிட்டு இருந்த மக்கள் ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் எடுத்துட்டு போகும்போது நிறைய சவால்களை சந்திச்சாங்க. அப்போதான் இதை கூர்ந்து கவனிச்ச சில மக்கள் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாங்க. அதாவது உங்களோட கோல்டு அண்ட் சில்வரை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அதை பத்திரமா பாத்துக்கிறோம், அதுக்கு நாங்க கமிஷனும் வாங்கிப்போம், அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்போம், அந்த ரிசிப்டை எங்களுக்கு திரும்ப நீங்க காமிக்கும் போது எங்களோட கமிஷன் போக மிச்ச கோல்டே சில்வரையும் நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கறத எங்களோட பாலிசி. ஐயா வாங்க அங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? ஐயா நம்மகிட்ட நிறைய தங்கம் இருக்குயா. சரி, அந்த தங்கத்தை வச்சுதான் அந்த ஊர்ல நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. இந்த தங்கத்தை அந்த ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிதாங்க ஐயா. கண்டிப்பா உங்க தங்கத்தை அங்க கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரையா. ஒரு ரிசிப்ட் ஒன்று தரேன் உங்களுக்கு நான். ஐயா நீங்க இந்த ரிசிப்டை அந்த ஊர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த ரிசிப்ட்ல எவ்வளவு இருக்கோ அதுக்குரிய தங்கத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு நாங்க கமிஷன் மட்டும் நாங்க எடுத்துப்போம். நாங்க புரோக்கர் காசுங்களா ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்போங்கய்யா அது கூடவே இவங்க ஆஃபரும் கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மித்த ஊர்ல கூட நாங்க கொடுக்குற ரிசிப்டை வச்சு நீங்க அதுக்கு ஈக்குவலான கோல்டு அண்ட் சில்வரை வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி அங்க கிடைக்கிற கோல்டு அண்ட் சில்வரை எடுத்து அந்த ஊர்ல கிடைக்கிற பொருளை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ஸோ அப்படி அந்த ரிசிப்ட் தான் முதல் கரன்சியா கன்வெர்ட் ஆச்சு. இது எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த தங்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நிறைய வழிப்பறிகள் நடக்கும், திருட்டுகள் நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருந்துச்சு. ஸோ இப்படியே பல காலங்கள் போயிடுச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் யாரும் தாங்க டெபாசிட் பண்ண அந்த கோல்டை வாங்க திரும்ப வரவே இல்லை. இது ஏன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிசிப்டை வச்சே தங்களோட பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் கேரி பண்ணுன்ற பெரிய வேலை மிச்சப்படுத்திச்சு. ஸோ இந்த கான்செப்ட் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் பேங்கிங் அப்படின்ற கான்செப்டே உருவாச்சு. அதாவது அமெரிக்கால ஒருத்தர் 100 கிலோ கோல்டை வச்சு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாரு. அதே ஒவ்வொரு கிராமா மாத்தி அதுக்கு ஒரு ரிசிப்டை கொடுக்குறாரு. ஸோ அந்த கரன்சியை வெளியே போய் கொடுக்கும்போது அது ஈக்குவலான கோல்டோ இல்ல உங்களுக்கு தேவையான பொருளோ கிடைக்கும். இப்படிதான் கரன்சியோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே காலங்கள் செல்ல கோல்டை மட்டுமே பேஸா வச்சு கரன்சியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு கவர்மெண்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓன் கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனா இங்கதான் ஒரு கேட்ச் இருந்துச்சு. ஒரு கண்ட்ரி அவங்களோட நோட்ஸை இஷ்டத்துக்கு பிரிண்ட் அடிச்சு அந்த மக்களுக்கு கொடுத்து பாவர்ட்டியை போகணும்னு நினைச்சா அது முடியாது. ஏன்னா பண வீக்கம், அதாவது இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாயிடும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆப்பிளோட விலை ஒரு நோட்டா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு நோட்ஸ் பிரிண்ட் பண்ணி அடிக்கும்போது மக்கள் எல்லார்கிட்டையும் பணப்புழக்கம் அதிகமாயிடும். அப்படி எல்லா மக்கள்கிட்டையும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே அதிக கரன்சி கொடுத்து இந்த ஆப்பிள் வாங்கணும்னு நினைப்பாங்க. சோ ஒரு கரன்சி கொடுத்தா அந்த ஆப்பிள் வாங்கிடலாம்னு இருக்கிற நிலைமையை போய் 4 நோட் 5 நோட் கொடுத்தாதான் அந்த ஆப்பிள் கிடைக்குன்ற நிலைமை வந்துடும். சோ இதுதான் அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூவை ரொம்ப குறைச்சு விட்டுது. அதனாலதான் எந்த கவர்மெண்ட்ஸும் இஷ்டத்துக்கு நோட் அடிக்க முடியாது. த பர்த் ஆஃப் பேப்பர் மணி. பல விஷயத்துல முன்னோடியா இருக்க இந்த சீன தேசம் பணம் விஷயத்திலையும் ரொம்ப முன்னோடியா தான் இருந்திருக்காங்க. எஸ், 618 ஏடில இருந்து 907 ஏடி வரைக்கும் சைனா தேசத்தை ரூல் பண்ணவங்க டாங் டைனாசிட்டி. வரலாற்று ஆய்வுகள் டாங் டைனாசிட்டிய சைனாவோட பொற்காலம்னு சொல்றாங்க. இவங்க காலத்துல ஏராளமான செம்பு காயின்ஸ்களை வச்சு வணிகம் செய்யறது இவங்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துருக்கு. சோ இதுக்கு தீர்வா டாங் டைனாசிட்டி சீன மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க காயின்ஸோட வெயிட் பிரச்சனையால இனிமே அவஸ்தைப்பட தேவையில்ல, நாங்க ஒரு நோட் மாதிரி அடிச்சு கொடுக்குறோம், அதுக்கு மதிப்பு இவ்வளோன்னு அடிச்சு கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு 500 நோட்ல இருந்திருக்கும், அந்த நோட்டை எடுத்துட்டு போய் நீங்க பக்கத்து கடையில வாங்கும்போது உங்களுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த ஷாப் கீப்பர்ஸ் தங்களுக்கு வந்த கரன்சி எல்லாம் எடுத்து போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அதுக்கு ஈக்குவலான செம்பு காயின்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இந்த மெத்தட் தான் ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வணிகர்கள் தங்களோட கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த காசை வாங்குறதுக்கு பதிலா இந்த ப்ராமிசரி நோட்ஸை வச்சே வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இதே கான்செப்ட் வேற வேற தேசங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. பக்ஸ் அண்ட் வேம்பம். நம்ம யூஸ்வலா சில பேர் பேசி கேட்டிருப்போம், இந்த பிராண்டட் ஷூ $1500, இந்த பிராண்டட் டிஷர்ட் $2000 அப்படின்னு. பக்ஸ் அப்படின்னா மான் அல்லது ஆண் மான் அப்படின்னு அர்த்தம். அதாவது அமெரிக்கால வாழ்ந்த செவ்விந்தியர்கள் அங்க அதிகமா இருந்த மானை வேட்டையாடி அதோட தோல்ல இருந்து ஒரு மணியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி யூஸ் பண்ணப்பட்ட அந்த மணியை தான் அவங்க அந்த காலத்துல பக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்றதை நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம வேம்பம் அப்படிங்கிற ஷெல்ல செவ்வியந்தியர்கள் பணமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு அலங்கார பொருளா வெவ்வேறு டிசைன்ல யூஸ் பண்றதை பார்க்க முடியும். பணத்துக்கு மாற்றா பல பொருள்கள் வந்தாலும் அது பெருசா நிலைச்சு நிக்கல. அப்படி பல வருஷமா நினைச்சு நில்ல ஒரு பொருள்னா அது ஷோலி தான். எந்த அரசாங்கம் ஷோலிகளை பயன்படுத்துறாங்களோ அந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்தமான் பகுதியில கிடைக்கிற ஷோலி தான் உலகத்திலேயே ரொம்ப தரமான பொருளா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கடலுக்கு போய் தான் ஷோலிகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனாலையும் எல்லாராலையும் உயிரை பணயமா வச்சு கடலுக்குள்ள போய் ஷோலி எடுத்துட்டு வர முடியாத காரணத்தினாலையும் இந்த ஷோலிகளுக்கு ரொம்ப அதிகமான மதிப்பு இருந்துச்சு. இதை நம்ம நேச்சுரலா உற்பத்தி பண்ண முடியாத காரணத்தினால மக்கள் நிறைய பேர் பல வச்சு இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செஞ்ச மக்கள் இதையே மார்க்கெட்ல புழக்கத்துக்கு விட்டாங்க. சோ பணத்துக்கு மாற்று பொருளா இந்த ஷோல்கள் வெற்றிகரமா செயல்படுச்சு. இது போக பல தேசங்களுக்கு உப்புக்கும் அரிசிக்கும் மாற்றா இந்த பொருள் நல்லா பயன்படுத்தப்பட்டது. சரி, சேலரியோட பேர் காரணத்தை பார்ப்போம். நம்ம கிராமப்புறங்கள்ல நிறைய வயல்களை வச்சிருக்க பெரிய பண்ணையார்கள் தங்களோட வயல்ல வேலைக்கு வச்சோ இல்ல அந்த இடத்த குத்தகைக்கு விட்டோ நெற்பயிர் அறுவடை செய்வாங்க. ஒன்ஸ் நெல் எல்லாம் உற்பத்தி ஆகி முடிச்சு அதோட அறுவடை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளமா ஒரு நெல் மூட்டையே தருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 மூட்டை நெல் உற்பத்தி பண்ணியிருந்தா அவருக்கு 25 நெல் மூட்டை சம்பளமா தருவாங்க. இது இப்போவுமே நடைமுறையில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் பழைய ரோம் நாகரிகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்க இருக்கிற படை வீரர்களுக்கு அவங்க உப்ப சம்பளமா தருவாங்க. அதாவது சாலரியம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் மொழியிலிருந்து வந்ததுதான் சேலரி அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அவங்க சால்ட்டை சம்பளமா கொடுத்ததுனால சால்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் சேலரி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல சேலரிக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம்பு அப்படின்னா நெல், ஆலம் அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். சோ சம்பளம் அப்படிங்கிற பேர்லயே நம்ம நெல்லும் உப்பும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்ட்ரி ஆஃப் கரன்சி இன் இந்தியா. நம்ம தேசத்துக்கு எப்போ இந்த பணத்தாள்கள் அறிமுகம் செய்யப்பட்டது, யாரால அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு பார்ப்போம். நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் முதல்ல இந்தியால கரன்சியை கிரியேட் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க நாட்டுல கரன்சி உருவாக்குறதுனால இந்த கரன்சி மேல அவங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருந்துச்சு. 1861ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா கரன்சி டிசைன், எந்த மதிப்புல கரன்சி செய்யறது அப்படிங்கிற முடிவு எல்லாமே அவங்க கையிலேயே இருந்துச்சு. இந்த கரன்சி எல்லாமே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு பிரிண்ட் செஞ்சு
நமக்கு புழக்கத்துல விட்டாங்க. பட் ஆக்சுவலா 1928ல மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இந்தியாவுக்காக கரன்சி முதல்ல பிரிண்ட் செய்யப்பட்டது. இதுக்கப்புறம் தான் 1935ல இந்தியாவுக்கான ரிசர்வ் பேங்க் துவங்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் டோட்டல் மணி ஹேண்ட்லிங்கும் RBI கையில போச்சு. 1938ல கிங் ஜார்ஜ் மன்னரோட பேஸை யூஸ் பண்ணி முதல்ல 10 rupees காயினை டினாமினேஷன் இந்தியாவில செஞ்சாங்க. அப்புறம் 1944ல நடந்திருந்த 2ஆம் உலக போறப்போ ஜப்பான்ல இருந்து நிறைய கள்ளப்படங்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதை தடுக்க தான் முதல்ல இந்தியாவில கிரெடிட்டை இன்சர்ட் பண்ணி கரன்சியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1947 சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா நம்ம ஏன் பிரிட்டிஷார் விட்டுட்டு போன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு புது பிரிண்டிங் பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1949ல நம்ம கிட்ட இருக்கிற பழைய சிம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அசோக சக்கரத்துல இருக்கிற சிங்கத்தை வச்சு முதல்ல 1 rupee நோட்டை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஃபைனலி மாடல ஆரம்பிச்சு அப்புறம் அரிசி, உப்பு, ஷெல், உலோக நாணயம், கரன்சி, செக் லீஃப், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, QR கோட், ஜிபே, பேடிஎம், பிட்காயின் அப்படின்னு நிறைய வசதிகள் மூலமா பணம் என்கின்ற மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துல இருந்து இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி ஒரு காலத்துல உலோக நாணயங்கள் பயன்படுத்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அப்படிதான் அந்த பேப்பர் பிரிண்டட் நோட்ஸையும் யூஸ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெரிய அமௌண்ட் அப்படின்னு பேசும்போதே நம்ம நிறைய கரன்சி நோட்கள் கேரி பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்போ நல்ல வளர்ந்த நாடுகள் தங்களோட சொந்த டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கூட தங்களோட சொந்த டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்ண ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமா எல்லா பரிவர்த்தனையும் ரொம்ப சேஃபா நடக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா டிரான்சாக்ஷனும் அக்கௌண்டபிள் ஆகும். சரி, ஓகே, இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். Until then, bye.